நாம் தமிழர் கட்சியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த கீழ்கட்டளை பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக மருத்துவர் ரா. கார்த்திகேயன் அவர்கள் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டார். அப்படிங்கறத நமக்கு வந்துட்டு அது காமிக்குது. இந்த பாலியல் வன்புணர்வுங்கிறது வந்துட்டு பச்சை பிள்ளைக்கு நடக்கிறது இருக்குல்ல, 5 வயசு குழந்தை என்னடா பண்ணிச்சு உங்களை எல்லாம் அப்படின்னு கேட்கற அளவுக்கு 60 வயசு பாட்டி என்னடா பண்ணாங்க உங்களுங்கிறதுக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு கொடூரமான பாலியல் வன்புணர்வுகள், கூட்டு வன்புணர்வுகள் இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத விஷயமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டு வன்புணர்வுகள் 4 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து ஒருத்தர் வேட்டையாடுறது இருக்குல்ல, அது வந்துட்டு வேட்டை மிருகங்கள் போல இவர்களை மாத்தி விட்டார்கள். காரணம் என்னன்னா கட்டுக்கடங்காத போதை தான். அந்த போதை அது வந்துட்டு வெறும் சாராய போதையா மட்டும் இல்லாம கஞ்சா, மெத்து, அது இல்லாம நீங்க வந்துட்டு உங்களுக்கு வாய்க்கு நுழையாத வார்த்தைகளை கொண்டு வரக்கூடிய போதைப் பொருட்கள்லாம் வந்துட்டு நுழைந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுக்கும் நுழைந்து கொண்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இவர்கள் எல்லோரும் போதையின் உச்சத்தில் அவர்கள் என்ன செய்கிறோங்கிறது அறியாம, தன்னிலை உணராம இந்த கற்பழிப்புகளை, பாலியல் வன்முறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை எல்லாத்தையும் தடுக்கணும்னாக்க ஒரு சரியான நபர் வேண்டும். அந்த சரியான நபராக அண்ணன் சீமான் தான் இங்க இருக்காரு. தலைமைச் செயலர் வந்து இந்த குற்றங்களே கம்மியா இருக்கு அப்படின்றாரு. அன்புமணி வந்து ராமதாஸ் வந்து கண்டிச்சிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப தவறு. குற்றங்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு போறது எப்படின்னாக்க தட்டி கழிச்சுட்டு போறது, பொறுப்புகளை தட்டி கழிச்சுட்டு போறது இருக்குல்ல, அது வந்துட்டு ஒருபோதும் வந்துட்டு மக்களுக்கு நல்லது கொடுக்காது. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு தவறு நடக்குது, அதை நாங்க சரி செய்வோம்னு சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்ல, அவங்க ஒத்துக்கிறாங்க, அடுத்த தடவை சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா குற்றமே நடக்கலன்னு கண்ணை பொத்திக்கிட்டு மாசுபமணி அவர்கள் சொல்றாரு இங்க கஞ்சா பழக்கமே இல்லைங்க அப்படிங்கிறாரு. ஆனா அவர் துறைக்குள்ள ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ள போய் பாத்தீங்கன்னா 5 அடி உயரத்துல கஞ்சா செடி முளைச்சு நிக்குது. எப்படி அப்ப வந்துச்சு? கஞ்சாவே இல்ல, நீங்க ஒரு துளி கஞ்சா இல்ல, நீங்க உங்க துறைக்குள்ள எப்படி கஞ்சா வந்துச்சு அப்படின்னு கேட்டா பதில் இல்லை. அப்போ குற்றம் நடக்குதுங்கிறத ஒத்துக்கிட்டாதான் அதை தடுக்கிறதுக்குண்டான முன்னெடுக்கை நடவடிக்கைகளை நீங்க ஏதாவது எடுப்பீங்க அப்படிங்கறதாவது நம்ம வந்துட்டு நம்பலாம். அதையே நீங்க ஒத்துக்கல அப்படிங்கும் போது மக்களுக்கு உண்டான மொத்த விஷயங்களையும் நீங்க செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறத உத்தரவாதமா சொல்றீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா தீவிரவாதி வந்து இந்தியன் ஆர்மி இந்த ஃபேமிலியில சாவடிச்சாங்க, அதுக்கு போராடல. ஆனா ஈரான் இது காலி பண்ண போராடிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒருபோதும் இவர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு தான். இங்க உங்களுடைய மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் போராடுறாங்க. லட்சம் போராட்டத்துக்கு நானே அனுமதி கொடுத்திருக்கேன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருமையா சொல்கிறாரு. அப்போ 1 லட்சம் போராட்டங்கள் இருக்கிறது என்றால் 1 லட்சம் மக்கள் பிரச்சனைகள் இங்க இருக்கிறதுங்கிறது அர்த்தம். அவ்வளவு மக்கள் பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நீங்க ஈராக்காக போராடுற அப்படிங்கறதெல்லாம் சொல்றது வேடிக்கைக்குரியதா இருக்குது. இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளும் முதல்ல பாருங்க. அப்புறமா வந்து சட்டமன்ற உறுப்பினரான இந்த பகுதிக்கு என்ன வந்து முக்கியமான நீங்க